நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். கெலிடோஸ்கோபிக் அமைப்பு. பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். மாற்றத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனிகள் எல்லாம் ஏன் திடீர்னு காணாம போகுது? அவங்களால ஏன் காலத்துக்கேத்த மாதிரி மாற முடியல? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? வாங்க, இதுக்கு என்ன காரணம்னு நாம சேர்ந்து அலசுவோம். அதுக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள். ஒன்னு பியூரோகிராட்டிக் லெதார்ஜி, அதாவது அதிகாரத்துவ மந்தநிலை. இன்னொன்னு என்ட்ரோபி. என்ட்ரோபினா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி, காலப்போக்குல அதோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே போய் ஒருவித சிதைவு ஏற்படும். இந்த ரெண்டு பிரச்சனைகளும் ஒன்னா சேரும்போது தான் ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு பெரிய தடையா நிக்குது. சரி, அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? முதல்ல நம்ம பல வருஷமா பின்பற்றிட்டு வர பழைய பிசினஸ் மாடல் ஏன் இப்போ காலாவதி ஆகிடுச்சுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். பழைய இண்டஸ்ட்ரியல் மாடல், அதோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? பெரிய ஸ்கேல்ல உற்பத்தி செய்யணும், அவ்வளவுதான். ஆனா இந்த பெரிய அளவு மேல இருந்த கவனம் கம்பெனிகளை ஒரு இறுக்கமான சட்டத்துக்குள்ள பூட்டி வச்சிடுச்சு. இப்போ இருக்கிற மார்க்கெட் எவ்வளோ வேகமா மாறுது, இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அந்த நிறுவனங்கள் அப்படியே தேங்கி நின்னுடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் ஒரு அட்டகாசமான புது டிசைன் உள்ள வருது. அதுதான் கெலிடோஸ்கோப். ஆமா, நம்ம சின்ன வயசுல விளையாடுவோமே, அதே கெலிடோஸ்கோப் தான். இது மாடர்ன் பிசினஸ்க்கு ஒரு சூப்பரான உருவகம். ஒரு கெலிடோஸ்கோப்பை கையில் எடுத்து ஆட்டி பாருங்க. உள்ள இருக்கிறது வெறும் சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் தான். ஆனா ஒவ்வொரு முறை நீங்க சுத்தும் போதும் கணக்கில்லாத அழகான சிக்கலான பேட்டர்ன்ஸ் உருவாகும். ஒரு மாடர்ன் கம்பெனியும் சரியா இப்படிதான் இருக்கணும். சில அடிப்படை கொள்கைகளை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டோட தேவைக்கேத்த மாதிரி தன்னை விதவிதமான வடிவங்கள்ல மாத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த கெலிடோஸ்கோப் கான்செப்டோட மையக்கரு. சரி, அப்போ இந்த கெலிடோஸ்கோப் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு 6 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். வாங்க, அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த 6 பண்புகளும் தான் ஒரு கெலிடோஸ்கோபிக் நிறுவனத்தோட ஆணிவேர் மாதிரி. வாங்க, என்னென்னு பார்க்கலாம். சரி, இந்த 6 கொள்கைகளும் ரொம்ப முக்கியம். வாங்க, ஒவ்வொன்னா சுருக்கமா பார்ப்போம். முதல்ல பிரதிபலிப்பு அண்ட் உறிஞ்சுதல். அதாவது கம்பெனிக்கு உள்ளேயும் வெளியேயும் தகவல்கள் ஈஸியா வந்து போகணும். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி புது ஐடியாக்களை உள்ள இழுக்கணும். ரெண்டாவது மாடுலாரிட்டி அண்ட் இணைப்புத்தன்மை. இதை நம்ம லெகோ பிளாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏத்த மாதிரி கம்பெனியோட சின்ன சின்ன பாகங்களை சுலபமா பிரிக்கவும் சேர்க்கவும் முடியணும். மூணாவது பன்முகத்தன்மை. பலதரப்பட்ட திறமைகளும் வித்தியாசமான யோசனைகளும் ஒன்னா சேரும்போது தான் மேஜிக் நடக்கும், புதுமைகள் பிறக்கும். நாலாவது புதுப்பித்தல். அதாவது மாற்றத்தை கண்டு பயப்படாம அதை ஒரு வாய்ப்பா பார்க்கணும். ஒரு தேடல் மனப்பான்மை கம்பெனியோட கலாச்சாரத்திலே இருக்கணும். ஐந்தாவது சிம்பயோசிஸ் அண்ட் ஒருங்கிணைப்பு. சின்ன சின்ன டீம்ஸ் தனித்தனியா வேலை செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து ஒரு பெரிய பொதுவான இலக்கை நோக்கி நகரணும். கடைசியா ஆறாவது சமநிலையான செயல்திறன் இலக்குகள். வெறும் லாபம் மட்டும் குறிக்கோளா இருக்கக்கூடாது. ஊழியர் சந்தோஷம், சமூக பொறுப்புன்னு மற்ற விஷயங்களையும் சமமா பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இந்த கொள்கைகள் எல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படி பிராக்டிக்கலா செய்யறது? அதுக்கு ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அத மீன்களின் கூட்டம் சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு ஷோலிங். ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய ராட்சச கம்பெனிய குட்டி குட்டி சுதந்திரமான பல இடங்கள்ல பரவி இருக்கிற டீம்ஸா மாத்துறது தான் இது. இப்படி செய்யும்போது அந்த கம்பெனி ரொம்ப வேகமாவும் சுறுசுறுப்பாவும் போட்டிக்கு தயாரா இருக்கும். ஒரு பெரிய மீன் கூட்டத்தை மனசுல நினைச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கும், ஒவ்வொன்னும் தனித்தனியா நீந்தும். ஆனா மொத்த கூட்டமும் ஒரே திசையை நோக்கி ஒரு ஒருங்கிணைப்போட நகரும். சரியா? கெலிடோஸ்கோபிக் கம்பெனியோட குட்டி குட்டி டீம்ஸும் அப்படிதான். தனித்தனியா செயல்பட்டாலும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான நோக்கம் இருக்கும். இந்த ஷோலிங் ஸ்ட்ராட்டஜியோட உண்மையான பவரே இங்க தான் இருக்கு. அந்த சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு பிரம்மாண்டமான கூட்டு சக்தி உருவாகுது. அதாவது 1 2 இல்ல 11ன்னு சொல்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் தியரியா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே இப்படி கம்பெனிகள் இருக்கா? நிஜ உலகத்துல இது சாத்தியமா? வாங்க, சில நிஜமான கெலிடோஸ்கோப் நிறுவனங்களை உதாரணமா பார்ப்போம். இங்க பாருங்க சில நிஜ உலக உதாரணங்கள். WL கோர்னு ஒரு கம்பெனி. அங்க பாஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாதான். எல்லாரும் ஸ்பான்சர்ஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டிப்பாங்க. அப்புறம் ஜப்பான்ல கியோசேரா, அவங்க அமீபா மேனேஜ்மெண்ட்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது 3000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன யூனிட்ஸா பிரிஞ்சு வேலை செய்யறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாம்சங் புது புது கண்டுபிடிப்புகளுக்காக பல டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிபுணர்களை ஒன்னா சேர்த்து ஸ்பெஷல் டீம்ஸ் உருவாக்குறாங்க. இதுல WL கோர் ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். பார்க்கறதுக்கு அது ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் அதோட சிந்தனையும் செயல்பாடும் ஒரு சின்ன கம்பெனி மாதிரி தான். எந்த விதமான அதிகார படிநிலையும் இல்லாம நெட்வொர்க் மாதிரி இணைஞ்சிருக்கிற டீம்ஸ் மூலமா புதுமைகளை அள்ளி தர்றாங்க. சரி, இதையெல்லாம் பார்த்தாச்சு.
கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கெலிடோஸ்கோப் மாடல் இப்போ ஏன் இவ்ளோ அவசியமா இருக்கு? இத புரிஞ்சிக்க நம்ம பொருளாதாரம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்குன்னு பார்க்கணும். 1980கள் வரைக்கும் இருந்தது ஸ்கேல் எக்கானமி, அதாவது அளவு பொருளாதாரம். அப்போ ஒரு கம்பெனி எவ்வளோ பெருசா இருக்கோ அதுதான் அதோட பலம். மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு படிநிலை அமைப்பு இருக்கும். ஆனா இப்போ 2000ங்களுக்கு பிறகு நாம இருக்கிறது நாலேஜ் எக்கானமில, அதாவது அறிவு பொருளாதாரம். இங்க வேகம், சுறுசுறுப்பு, இணைப்புத்தன்மை இதுதான் முக்கியம். நிறுவனத்தோட அறிவு தான் அதோட உண்மையான பலம். பழைய டாப் டவுன் மாடலுக்கு இங்க வேலையே இல்ல. ஆக இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய இறுக்கமான அளவு மாடல்களிலிருந்து புதுமையான கற்றல் மாடல்களுக்கு மாறுறது இனிமே ஒரு சாய்ஸ் கிடையாது, அது ஒரு கட்டாயம். நிறுவனங்கள் இனிமே செயல்முறைகளை விட மனிதர்களுக்கும் அதிகார படிநிலைகளை விட மாற்றி அமைக்கும் திறனுக்கும் தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க அமைப்பு இல்லனா நீங்க வேலை பார்க்குற அமைப்பு கடந்த காலத்துல சிக்கிக்கிட்ட ஒரு மிஷின் மாதிரியா இருக்கு, இல்ல எதிர்காலத்துக்கு தயாரா தன்னைத்தானே மாத்திக்கிற ஒரு உயிரினம் மாதிரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க.